பேசுவோமா, ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, இப்போ இந்த சபை வந்து எதுக்காக கூடியிருக்கு அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா ஒரு வந்து முக்கியமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்து போச்சு. ஒருத்தர் வந்து இங்க மன உடைஞ்சு உட்காந்து தெரியும். ஒரு ட்ரேடிங் ஒன்று நடந்துச்சு. ஐபிஎல் அந்த உலகமே வந்து அதிர்ந்து போச்சு. இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் இதுக்கு முன்னாடி உலக வரலாற்றிலே நடந்ததே கிடையாது. அப்படியே ஒரு ட்ரேடிங் அது. என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் ஒரு டீம்ல இருந்து, ஐபிஎல் டீம்ல இருந்து ஒரு கேப்டனை வந்து இது வரைக்கும் யாருமே வந்து ட்ரேட் பண்ணவே கிடையாது. ஆனா வந்து எம்ஐ வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து சாதிச்சு காட்டிருக்காங்க. தங்களோட செல்ல பிள்ளையான ஹர்திக் பாண்டியாவை வந்து திரும்ப தங்களுடைய டீமுக்கே வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஆனா கூப்பிட்டது பிரச்சனை இல்லை, பாண்டியா வந்து டீமுக்கு வந்தது பிரச்சனை கிடையாது. ஆனா அதுவே பிரச்சனை தான் இருக்கு. அதுவே பிரச்சனை. ஏன்னா கொடுத்த பேட்டிகள் அப்படி. There are two kind of success you can get. One is get the bestest people possible from A to B, which I feel MI had. சரி, ஓகே, ட்ரேடிங் வந்ததே ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, ஓடிஐ வேர்ல்ட் கப்ல கிட்டத்தட்ட 10 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு கொடுத்த கேப்டனான ரோஹித் சர்மா அவர்களை வந்து கேப்டன்சில இருந்து படக்குன்னு தூக்கிட்டு இவர் வந்து படக்குன்னு வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. 5 கப் அடிச்சு கொடுத்த கேப்டன். சரி, டிஃபெண்டிங் சாம்பியனோட கேப்டன் சொல்லுங்க. டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்கள சென்னை. சரி, டிஃபெண்டிங் சாம்பியனோட ஆப்போனன்ட் டீம்ல மிகப்பெரிய ஒரு ரைவல் கிடையாது. சரி, 5 கப் அடிச்சு கொடுத்த கேப்டன் நீக்கிட்டு ரெக்கார்ட் சார்ஜஸ்க்கு அவருக்கு மேல கப் அடிச்சாங்க. இதோ தாண்ட மாட்டாங்க. அவரை வந்து நீக்கிட்டு இப்போ வந்து உள்ள புதுசா உள்ள வந்து ஹர்திக் பாண்டியா வந்து சேர்த்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் சுத்தி நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி லைட்டா நீங்க வந்து பேச போறோம். அதுல இருக்க நல்லதுக்கு கெட்டதுகள், வருத்தங்கள். கெட்டது கூட தான், நல்ல தேவலாம் பேச. ரொம்ப கோவமா இருக்கே நீ, ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து கொடுக்கட்டுமா? அதாவது வந்து இந்த ட்ரேடு வந்து எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நடக்கும். ஒன்னு ஆக்ஷன் நடக்கும், இன்னொன்று வந்து ட்ரேடிங் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடிங் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. அதுல வந்து இப்போ ஒரு டீம் வந்து ஒரு பிளேயர் வந்து ஒரு 5 கோடி இருக்காங்க அப்படின்னா, இன்னொரு டீம் வந்து ஒன்னு அந்த 5 கோடி கொடுத்து அந்த பிளேயர் வந்து எடுத்துக்கலாம். 2 டீமும் ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா 5 கோடி கொடுத்து அந்த பிளேயர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா என்கிட்ட இருந்து ஒரு பிளேயர் வந்து அங்க கொடுத்துட்டு 5 கோடி இருக்க பிளேயர் அங்க கொடுத்துட்டு இவரை வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது 2 தான் நடக்கும். ஆனா இந்த டைம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நடந்திருக்கு. அதாவது ஹர்திக் பாண்டியா அவரோட கேஷ் வந்து எவ்வளவு 18 கோடி சம்திங் ஏதோ. ஸோ அந்த காசை கொடுத்து அப்படியே வந்து ஹர்திக் பாண்டியா வந்து வாங்கிட்டாங்க ட்ரேடிங்ல. தாய் வீட்டுக்கு அதுல என்னன்னா, இப்ப 18 கோடி சொல்றாங்க. இன்னொரு ரூமர்ஸ் எப்படி போகுது அப்படின்னா, 18 கோடி தாண்டி டேபிள் கடியில நிறைய கேஷ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் தான் இருக்கு. 100 கோடி அதெல்லாம் வந்து ரூமர்ஸ் தான். பட் வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் போயிருக்கும் அப்படின்றது தான் எல்லாருமே வந்து பரவலா சொல்லக்கூடிய ஒரு நியூஸ். ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை அப்படியே தெளிச்சிங்க அப்படின்னா. ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணது வந்து நான் தப்புன்னு சொல்லல. ஒரு எம்ஐ ஃபேனா இருந்தா அவனுக்கு வருத்தம் இருக்கு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து லாஸ்ட் இயர் கொடுத்த பேட்டிகள் அப்படி வந்து எம்ஐ வந்து ஸ்டார் பிளேஸ் தான் எடுத்துப்பாங்க, சிஎஸ்கே வந்து அப்படி கிடையாது, அந்த மாதிரி கம்பேரிசன் போடுறது அதெல்லாம் பண்ணதுனால இதெல்லாம் மனசுல வச்சிருந்தா அவரு ஹர்திக் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்த்தா அவரை ஹர்திக் பாண்டியா ட்ரேட் பண்ணது வந்து ஒரு ஃபேன் மைண்ட் செட்ல பார்த்தா நல்லா இல்லை. அது இல்லாம அதுவும் ஃபர்ஸ்ட் தப்பு. நீ ட்ரேட் பண்ணதே தப்புன்றான். பண்ணது இல்லாம 5 கப் அடிச்சுட்டு ரோஹித் சர்மா கேப்டன்சியை வந்து எடுத்து ஹர்திக் பாண்டியா எடுத்து கொடுத்தது வந்து மிகப்பெரிய தவறான செயல். அதுவும் எனக்கு என்னன்னா, இப்போதான் வந்து அந்த வேர்ல்டு கப் லாஸ்ட்ல வந்து ரோஹித் சர்மாவும் சரி கோலியும் சரி பெருசா அதுக்கப்புறம் எந்த பேட்டியும் கொடுக்கவே இல்லை, எதுவும் வெளியே வந்து எந்த மேட்ச்மே வரவே இல்லை. ஸோ அந்த ஒரு சோகத்துல இருக்கிறப்போ இந்தியன் டீம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி ஐபிஎல் பிரான்சைஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இப்போ ஒரு எப்படி சொல்ல, கோலி வந்து சுத்தமா 14 வருஷம் கப் அடிக்கல. ஆனா சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஐபிஎல் டீம் வந்து ஓகே, நான் உங்களை நம்பி இந்த டீம்ல நான் வச்சிருக்கேன் அப்படின்ற டீம்ல வச்சிருக்கிறது, அந்த கேப்டன்சி வச்சிருக்கிறது பெரிய பூஸ்டா இருக்கும். அது வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகுது ரோஹித் சர்மா. இந்தியன் டீம் பத்தி தெரியல ரோஹித் சர்மா எவ்வளவு கேப்டன்சி வந்து இருக்குது இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு. ஆனா ஐபிஎல் டீம்ல கண்டிப்பா இன்னும் 2-3 வருஷம் தாராளமா அந்த ஃபிட்னஸும் இருக்கு, பிளஸ் கேப்டன்சி பண்றதுக்கும் கண்டிப்பா அந்த இது இருக்கு, திறமை இருக்குது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு இப்படி அந்த ஷிஃப்ட் வந்து சடனா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, இப்போ ரிக்கி பாண்டிங் இருந்த போய் அப்படிதான் இருந்துச்சு. லாஸ்ட் இயரும் அதுக்கு முந்தின இயரும் ஜடேஜா கேப்டன் அப்படின்னு டோனியை வந்து அவர் கேப்டன்சியில விளையாட வச்சது கூட பெருசா ஹைப் ஆகல, இந்த அளவுக்கு பூம் ஆகல. ஆனா என்ன தெரியல, ரோஹித் சர்மாவுக்கு வந்து அவ்வளவு ஒரு இது இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியான்றதுனாலதான் இந்த பிரச்சனை. ஆமா, ஆக்சுவலி என்னன்னா அந்த இடத்துல வந்து பும்ரா, சூரியகுமார், இஷான் கிஷனை போட்டுருந்தா தெரியாது. ஏன்னா அவங்களாம் வந்து டீம்லேயே இருக்காங்க, அடுத்த ஜென்ரேஷன் இது பண்றதுக்காக மேபி இருக்கான் அப்படின்ட்டு. அதாவது ஒருத்தன் தப்பா பேசுறான் டீமை பத்தி, அதுக்கு ரிப்ளை ரோஹித் கொடுக்குறாரு. It is going to be the same story of what has happened with Bumrah, Hardik. It is the same story that is going to happen with guys like Tilak Verma
and Nehal Vadera. Then people will say, "Arey, ये तो superstar team है." பும்ரா ஹார்திக் எல்லாம் ஒன்னா தான் வந்தாங்க. வந்துட்டு வளர்த்து விட்டது மும்பை தான். ஆக்சுவலி சொல்ல போனா மும்பை வந்து இந்தியன் டீமுக்கு நிறைய பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. பும்ராவா இருக்கட்டும், இஷன் கிஷனா இருக்கட்டும், சூர்யா, திலக் வர்மாவா இருக்கட்டும், அதாவது போன வருஷம்லாம் டீமே கிடையாது. ஆக்சுவலி சொல்ல போனா ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கிடையாது. அதுக்கே நாங்கள் பிளே ஆஃப் வந்தோம் உள்ள. அது யாரால அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். என்ன கேப்டன்சி, யாரோட கேப்டன்சி, ஒரு யங்ஸ்டர் எப்படி மோட்டிவேட் பண்ணணும், எப்படி லீட் பண்றாரு எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலி பும்ரா ஒரு கனவுல இருந்தாரு, நம்ம ரோஹித்துக்கு நம்ம தான். ஆக்சுவலி டீம் மெம்பர்ஸ்க்கே விருப்பமே இல்லாம தான் இருக்கு. அது எப்படி இருந்துச்சுன்னா, ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டன் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் போனதை விட ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி போனதுக்கு தான் எல்லாமே வந்து அந்த ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாரு. நிறைய பேஜ் நிறைய ஃபேக்கான அக்கவுண்ட்ல கிரியேட் பண்ணி பாட் இன்க்ரீஸ் பண்ணி சென்னைக்கு வந்து மிகப்பெரிய ரைவல்ரினா எம்ஐ தான். லைக் ரெண்டு பேரும் அந்த ரைவல்ரியா இருந்தது காரணமும் இவரோட கேப்டன்சில தான். ரொம்ப டஃப்பான காம்படிஷன் கொடுத்து இவர் கேப்டன். ரோஹித் ஏன் நல்ல கேப்டன் நான் சொல்றேன்னா, இப்போ சிஎஸ்கே வந்து நிறைய வாட்டி ஃபைனல்ஸ் போச்சு. நம்ம எம்ஐ கம்பேர் பண்ணும்போது நிறைய வாட்டி ஃபைனல்ஸ் போச்சு. ஆனா 5 வாட்டி தான் ஜெயிச்சிருக்கோம். எம்ஐ போனது வந்து கம்மி தான், சென்னை விட கம்மி தான் ஃபைனல்ஸ். ஆனா 5 வாட்டி கப் அடிச்சு. அதுதான் தலைவன். ஏன்னா என் தலைவனே சொல்லி அவங்க எது ரொம்ப பிடிக்கும்னா டிஃபெண்டிங் த லோ டோட்டல் தான். அதாவது என்னன்னா என் தலைவன் அந்த லோ டோட்டல் டிஃபெண்ட் பண்ணி ஓடி வருவான் பாருங்க, கேப்பை கழட்டிட்டு. அதெல்லாம் ஒரு தரமான சீன். ஆர்பிஎஸ் மும்பை இந்தியன்ஸ் எப்படிங்க சாத்துக்குடிலாம் புரிஞ்சு என் கையாலே ஆக்சுவலி என்னன்னா இவங்க அட்லீஸ்ட் ஹர்திக் கேப்டன்சி போட்டாங்க, ஏதோ ஒரு தற்கொலைத்தனம் பண்ணிட்டாங்க. அந்த தற்கொலைத்தனம் பண்ணதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்கோம். இது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகுதுன்னு தெரியும். கண்டிப்பா வான்கரையில ஹார்திக் வந்து கண்டிப்பா ஏதாவது கிரௌட் ஏதாவது டிஸ்கரேஜ் பண்ணலாம். இல்லைன்னா மும்பையால கப்பே அடிக்க முடியாதுன்ற நிலைமையில 5 தடவை கப் அடிச்சு கொடுத்து எப்படி இருந்ததுன்னா காது நல்லா குறைஞ்சுனே இருக்கும், பஞ்சு உள்ள மாட்டின மாதிரி ஹர்திக் பாண்டியா மாதிரி ஹர்திக் பாண்டியா மாட்டிக்கிட்டு. ரோஹித் சர்மா கேப்டனாவும் சரி, ஒரு பிளேயராகவும் சரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிச்ச அந்த லோ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்றது. லோ ஸ்கோர் தானே சரி ஜெயிச்சலாம்னு பார்த்தா எனக்கு அந்த ஆஃப் ஸ்கிரீன் ரோஹித் தான் பிடிக்கும். பாடுறாங்க லோவியாலான பர்சனா இருக்கும். அது கேப்டனா எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இப்போ தோனி வந்து ஒரு டைப்பு, கோலி வந்து ஒரு டைப். சரி இவ்வளவு பெரிய 2 கேப்டன்ஸை பார்த்தாச்சு. இது ரோஹித் சர்மாவை என்ன பண்ணணும்னு பாக்குறப்போ ரொம்ப, அதாவது நான் கேப்டன்ற ஒரு இதுவே இல்லாம ஒரு 11 பேருக்கு நானும் இருக்கேன், ஜாலியா இருக்கேன் அப்படின்னு. நான் எந்த பிளேயருமே தோனி கிட்டயோ ரோஹித் கிட்டயோ அவ்வளோ விளையாடிலாம், தோனியோ கோலி கிட்டயோ விளையாடி பார்த்தது கிடையாது. அது எப்படின்னா, அப்ப நான் கேப்டன் தான் இல்லப்பா, நான் டீம்ல ஒரு ஆள். இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து மெடல்ஸ் கொடுக்கறதுலாம் இப்பதான் ரீசெண்டா இந்தியால எந்த டீம்ல பெருசா இல்ல. ஆனா 2013 கேப்டன்சி ஏற்கும் போது மும்பை இந்தியன்ஸ் ஆக்சுவலி இது ஃபாலோ பண்ணது. எப்பனா அப்ப அந்த மெடல் போட மாட்டாங்க, இங்க ஒரு பேட்ச் குத்துவாங்க, பெஸ்ட் ஃபீல்டர், பெஸ்ட் பிளேயருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே. அது நான் மும்பை இந்தியன் பேட்ச்க்கு எல்லாருமே தெரியும். அது முன்னாடிலே நடக்குது. இது இந்தியன் டீம்ல மேபி இனிஷியேட் பண்ணது மேபி ரோஹித் சர்மா இருக்கான்றது என்னோட கெஸ். டீமோட அட்மாஸ்பியர் செம்ம ஜாலியா இதுவாவே இருந்தாங்க. அவங்களே சொல்லியிருந்தாங்க, பிளேயர்ஸ் உள்ளார வர்றப்போ அந்த டென்ஷன் தெரியக்கூடாதுங்க. பிராக்டிஸ் பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த மேட்ச் உள்ள போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஜாலியா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, ஃபன் மோட்லயே போவோம், பதட்டத்தோட போவோம். ஐயோ என்ன நடக்குமோ அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி அந்த பிளேயர்ஸ் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்ட் வித் ரோஹித்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு ஆர்சிபி வரும். நாங்க வந்து 14 வருஷமா நாங்க லாயலா இருக்கோம். உங்களுக்கு என்ன ஆர்சிபி இது? நாங்க வந்து நாங்க எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கோம் அப்படின்னா, சரி வீடியோ கட் பண்ணுங்க. பவுலிங்ல எப்படி எடுத்தாலும் எங்களுக்கு ரன் போயிடுது. சோ நாங்க பவுலிங்ல 300 ரன் கொடுத்துறோம். டார்கெட் தான் 300 வச்சிட்டோம். கோலி 100, அதே சேஸ் பண்றோம். மேக்ஸ்வெல் 100, டாப் 100, அதே மாதிரி டாங்கர் 100, அதே 100 முடிச்சிருக்கோம். ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் கொந்தளிச்சுவாங்க, பாத்துக்கங்க. அது சேனல் இருக்காது, பாத்துக்கங்க. இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு ஒடிச்சிருப்பேன் தெரிஞ்சுக்க. எனக்கு வந்து ரோஹித் சர்மா கேப்டனா இருக்கிறது நல்லதுதான். எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியாவும் நல்ல கேப்டன் தான். ஏன்னா ஜிடிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு அந்த ஒரு டீம் புதுசா வந்திருக்கு. அந்த டீம் வந்து கப் அடிக்க வச்சது. செகண்ட் டைம் வந்து பாத்தீங்களா எவ்வளவு பெருசா நல்லா கடப்பார பிளேயர்ஸ் எல்லாரும் ஜெயிக்கலனா என்ன சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டா ஃபைனல்ஸ் வந்து டஃப் கொடுத்து கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்க. கடைசி ஒரு பால் தான். அப்படி இருக்கப்போ ஹர்திக் பாண்டியாவும் அதே மாதிரி T20ல பார்த்தாலும் இந்தியன் டீமுக்கு வந்து நல்லா தான் பண்ணிருக்காங்க. என் மனசு ஏத்துக்கல. ஓகே, இப்போ ஹார்திக் பாண்டியா நல்ல கேப்டனாவே இருந்துட்டோம். பட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தேவையில்லாத தானே. நான் எதுக்காக சொன்னா, இப்போ ட்ரேடிங் நடந்தது, கேப்டன் வந்து தூக்குனதுனால எல்லாமே வந்து ஹர்திக் பாண்டியா மேல பேசுறாங்களா, இல்ல ஹர்திக் பாண்டியா இருக்கு போட்டீங்கன்னு எல்லாமே ரொம்ப ஆப்போசிட்டா வந்துட்டு இருக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியாவும் நல்ல ஒரு கேப்டன் தான், ஃபியூச்சர் கேப்டன் தான். ஆக்சுவலா நான் அதான் சொல்றேன், வன்மம் வந்து ஹர்திக் பாண்டியா மேலதான். அந்த இடத்துல வேற யாராவது வந்தா இவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு. உனக்கு வந்து இன்னொரு 2 வருஷம் வந்து ரோஹித் சர்மா இருந்து ஹர்திக் பாண்டியா வந்து ரிலீஸ் பண்ணாம, ஹர்திக் பாண்டியா ஒரு 2 வருஷம் அந்த ஜிடிக்கு போகாம ஹர்திக் பாண்டியா இந்த டீம்ல இருந்திருந்து பும்ராவும் ஒரு இன்டர்வியூ கொடுக்காம இருந்தாலே அதாவது ஃபைனலா என்ன அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா மேல பர்சனலா வன்மம் வந்து என்னன்னா, அந்த ஒரு இன்டர்வியூ
இன்டர்வியூ அண்ட் வெளியே போய் அந்த பேசின விதங்கள் அந்த நடந்துக்கிற ஆக்ஷன் பண்ணுவாங்க தவிர அதிகமாக as a player இருக்கட்டும் கேப்டன் ஆகட்டும் நல்ல கேப்டன் தான். ரோஹித் சர்மாவும் நல்ல கேப்டன் நல்ல பிளேயர். என்ன இந்த ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா அப்படி இருந்துக்கலாம். அதனால வந்து நான் அந்த மும்பைக்கு நான் வரணும்னா கேப்டன்சி கொடுத்தாதான் நான் வருவேன் அப்படின்ற ஒரு நியூஸ்லாம் நான் டிமாண்ட் வச்ச மாதிரி இல்ல அப்படி ஆப்வியஸா அப்படிதானே இருக்கும். கேப்டன்சி வேணும்னு சொல்லிட்டு ஜிடிக்கே போனாப்ல. அப்ப திரும்ப வரப்ப எனக்கு கேப்டன்சி வேணும்னு கேட்கறது ஆப்வியஸான விஷயம் தான். ரோஹித் சர்மாவே வந்து நான் வந்து மனசால தான் பண்ணேன், என்னோட ஃபுல் மைண்ட் செட்டோட தான் நான் வந்து பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் சரி. அண்ட் அதே மாதிரி எம்ஐ வந்து இந்த ஏது வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டோ இல்லை கப் அடிச்சாலுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, மறந்துன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம், லெட்ஸ் see இது வந்து ஃபைனல்ஸ் எப்படி போகுது, இந்த டோர்னமெண்ட் எப்படி போகுது அப்படின்னு. நாங்க உண்மையா சொன்னா மெச்சூரே இல்லாத ஃபேன்ஸ் தான்